ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேஷ் பேங்க் வீக்குன்றது இந்த வாரம் வைக்கிற மாதிரி இருக்குது. பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு செலப்ரேஷன் வீக்கு ஸ்டார்ட் ஆகுன்றது நினைக்கிறேன். இப்போ 2 பேராக ஒருத்தராக 2 பேர் அல்லது ஒருத்தராக வந்து உள்ளார அனுப்புகிற மாதிரி இருக்குது. இப்போ பிக் பாஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி எடுக்கிறது வந்து சாண்ட்ராக்கு கொடுக்கணுன்றது வந்து ஒரு ஐடியா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு போன பிக் பாஸில் வந்து போன இயரில் எப்படி பார்த்தீங்கன்னா ஓடி போய் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைங்களா, சௌந்தர்யா ஓடி போயிட்டு எடுக்காத கூட வந்துடுவாங்க இல்லைங்களா. இப்போது முத்துக்குமரனுக்கு கொடுக்க வேண்டிய காசுலேருந்து தானே எல்லாத்தையுமே அதை லெஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா. இப்போயும் அதே மாதிரி ப்ராசஸ் தான் இருக்குது, ஆனால் வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியை வந்து இவங்க சாண்ட்ரா எடுக்கிறதாகவும் அரோராக்கு வந்து தான் டைட்டில் வின்னர் கொடுக்கணுன்றது வந்து பிக் பாஸோடைய டீமுடைய ஒரு நியூஸாக இருக்குது. இதில் வினோத்துக்கு வந்து பணப்பெட்டியும் எடுக்கக்கூடாது, டைட்டிலும் கொடுக்கக்கூடாதுன்றது வந்து டீம் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதா வந்து விஷயம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஆஃப் ஃபினாலே வந்து டாஸ்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து 7th 8th வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அரோராக்கு வந்து உடம்பு முடியாத இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த குவிஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி கார் டாஸ்க் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 7th டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவிஸ் ப்ரோக்ராம் வந்து முடிச்சுட்டு வந்து அரோரா என்ன பண்ணியிருப்பாங்க, தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க பிக் பாஸ் கேமரா முன்னாடி. என்னால் முடியாத இருக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக கேம் வச்சது வந்து ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து அரோரா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பணப்பெட்டி சாண்ட்ராவுக்கும் டைட்டில் வின்னர் வந்து அரோராவுக்கும் கொடுக்குறதா பிபி டீம் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. இப்போ மணி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய் எடுக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ சின்ன சின்ன டாஸ்க்கு இப்போ ஃபேமிலி ரவுண்டில் வச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன சின்ன டாஸ்க்கு சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் வச்சாதான் சாண்ட்ரா வந்து வின் பண்ண முடியும் அப்படின்றதுனால அந்த மாதிரி தான் டாஸ்க் வைக்கிறதா வந்து இருக்குது. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸு. இப்போ இந்த கேம் விளையாடினா 1000, இப்போ 1000 ருபீஸ்லேருந்து 5 lakhs வரலையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பிக் பாஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்பான்சர் வந்து கிடையாது. போன வருஷம் இருந்த மாதிரி நிறைய ஸ்பான்சர்லாம் கிடையாது. இந்த வருஷம் வந்து ரொம்பவே கம்மியானதுனால 5 லட்சம் வரல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது கூட டைட்டில் வின்னர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லேருந்து தான் 5 lakhs மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க. அதனால் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராக்கு ஃபேவராக தான் நடக்கும். நிறையா கேம்ஸு அவங்கள வின் பண்ண வைக்கிறதுக்காக தான் பிபி டீம் வந்து ஒரு வேலை பண்ணுதுன்றது ஒரு நியூஸ் வந்திருக்குது. அரோரா வந்து டைட்டில் வின் பண்ணணும், வினோத்துக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் ஐடியா. உங்களுடைய கருத்து என்னன்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.